ஜெபம்லாம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, மகிமையின் ராஜாவே, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத மகா பரிசுத்தமான பரலோகத்தின் தேவனே, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளிலே இம்மட்டும் உடைய சபையில் ஆண்டவரே, இந்த மேட்டுப்பாளைய சபையில் ஆராதித்த நாங்கள் இப்பொழுது உடைய வார்த்தைக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். ஆமாண்டவரே, உடைய ஆவியானவர் மூலமாக என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே அடிமையை கூட ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நிறைய அடிமையை உமக்கு வாயாக பயன்படுத்தி உடைய வார்த்தைகளை உடைய பரத்தில் இருந்து ஆவிக்குரியவைகளை ஆவிக்குறைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பித்து நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வருஷம் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, இந்த வருஷத்தை ஆரம்பிக்க வச்சு 11 மாதங்கள் முழுசும் நடத்தி 12வது மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாரு, தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்து என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லலாம். அப்போது ஆண்டவர் வார்த்தைக்கு முன்பாக நம்ம போகலாம். ஆண்டோட வார்த்தைக்கு முன்பாக நம்ம போகும்போது ஆவியான் கொண்டு வருகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அப்பொழுது நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அடுத்து 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 போதும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதை பவுல் இப்படி எழுதுகிறார். இப்போ நாம் வாசித்த 2 பாகத்தில் என்ன புரியுது சொல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தோம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் படித்தோம். இது என்ன நம்ம படித்தது, என்ன அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுங்க சொல்லுங்க. ஒரு திருமணத்தை குறித்து, கல்யாணத்தையும் குறித்து சொல்லுது, புரியுதுங்களா? கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவங்களை குறித்து சொல்லுது, கல்யாண மணமகளை குறித்து சொல்லுது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு அவரை குறித்து சொல்லுது. பவுல்தான் சொல்றாரு, உங்களை நான் என்ன பண்றேன், கற்புள்ள கனியா கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்பங்க இந்த பெண் யாருங்க, மணவாட்டி யாரு, சபை. மாப்பிள்ளை யாருங்க, மாப்பிள்ளை யாரு, இயேசு கிறிஸ்து மாப்பிள்ளை, சபை பொண்ணு, புரியுதுங்களா? அப்போ இது எங்க நடக்க போகுது கல்யாணம், எங்க நடக்க போகுது கல்யாணம்? மாப்பிள்ளை இயேசு கிறிஸ்து, பொண்ணு சபை, ரைட்டு. கல்யாணம் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது?
அதுவும் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் இன்னும் சொல்லுது. அப்போ அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை பற்றி சொல்லுது. கல்யாணம் எங்கே நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது? பொண்ணு எங்கே இருக்குது? இப்போ பொண்ணு எங்கே இருக்கு? சொல்லுங்க. சபை எங்கே இருக்குது? இப்போ பூமியில் இருக்குது. கல்யாணம் எங்கே நடக்க போகுது? பரலோகத்தில் நடக்குது. அப்படி சொல்லுங்க. சபையாகிய மணவாட்டி பூமியில் இருக்குது. கல்யாணம் எங்கே நடக்க போகுது? பரலோகத்தில் மணவாளனான இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போகுது. அது எப்போ நடக்க போகுது? பிதாவின் சித்த பிரகாரம் அந்த ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்தில் ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நடக்க போகுது. புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன யோவான் 8:32 சொல்லுகிறார். அப்போ இது எந்த வார்த்தை? எதற்கு இது? இந்த வார்த்தை எல்லாம் வேதத்துல இருக்கு. இதை கொடுத்தது யாருங்க? தேவ ஆவியானவர். அவர் கொடுத்த வார்த்தையில கலங்க இருக்குமா? இருக்காது. ஆனா இந்த ஒரே ஒரு வேதம், ஒரே ஒரு வேதத்தை உலகம் முழுசும் எப்படியா கையாளுறாங்க, எத்தனை முறையில கையாளுறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்துக்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னு அந்த ஆய்வு, ஒரே வேதத்தை உலகம் முழுவதிலும் 46,000 விதமா போதிக்கிறாங்களாம், கையாளுறாங்களாம். வேதம் ஒன்னே தான், ஆனா தேவன் ஒருத்தரே தான். இப்போ பவுல் என்ன எழுதுகிறாரு? கற்புள்ள கன்னிகையாக எழுதுகிறாரா, கற்புள்ள கன்னிகைகளாக எழுதுகிறாரா? கன்னிகையாக ஒருமையில் எழுதுகிறார். கன்னிகைகளாக என்ன ஆகும்? எத்தனையோ பெண்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ ஒரே புருஷன் சொல்லி சொல்லுகிறார்ல, கிறிஸ்டியனும் ஒரே புருஷனுக்கு, ஒரே புருஷனுக்கு ஒரே மணவாட்டி, ஒரே கன்னிகை, ஒரே பெண், ஒரே சபை. ஆனா இன்னைக்கு பூமியில் எப்படி இருக்குதுங்க? இத்தனைதான் சபை, இத்தனைதான் ஸ்தாபனம், இத்தனைதான் பிரிவு, இத்தனைதான் கொள்கைன்னு இல்லை. அதனால இந்த ரகசியத்தை குறித்து ஆவியானவர் என்னோட பாரப்படுத்தத்தை ஆண்டவர் நடத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யணும். நீங்களும் ஜெபம் பண்ணிடுங்க. அப்படின்னு சொன்னால் இந்த சபை ஏன் ஏற்படுத்தப்பட்டது? எதுக்காக தேவன் இந்த பூமியில் சபையை ஏற்படுத்தினார்? ஒரு அர்த்தம் வேணும்ல? புரியுதுங்களா? அதான் சத்தியத்தை அறிவியல், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சபைன்றது பூமியில் இருக்கு. ஆனா ஆதியாகமத்தில் அந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, அப்ப பரலோகத்தில் தேவன் என்ன பண்றாரு? பிதாவானவர். விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆவது வசனம் வரைக்கும். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோதனையையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர். போதும் 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 போதுங்க. இப்போ என்னன்னு சொன்னால், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளில் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருந்தன. இப்படியா பரலோகத்தில் துதிக்கப்பட்டு துதிகள் மத்தியில் வாசம் பண்ணிக்கிற தேவாதி தேவன் என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்ன அது ஆவியானவருடைய ஒரு வெளிப்பாடு. அவருடைய ஆதீனம் இந்த உலகத்தையே உண்டாக்குறதுக்கு முன்ன அவருடைய ஆதீனம். அப்போ சபை எங்க இருக்கு? இப்போ உலகத்தில் தானே இருக்குது. அப்போ அவரு ஆதாமை ஏவலை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனார்? பாவத்தோடு உருவாக்கினாரா? பாவம் இல்லாதபடி உருவாக்கினாரா? அந்த வசனம் படிங்க. 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ அவர் உருவாக்கும் போது என்ன படிக்கிறாரு? தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ அப்படி இது பண்ணும்போது அப்போ உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் யாவாலும் எந்த சாயலாக இருந்தாங்க? தேவ சாயலாகவே இருந்தாங்க. அப்போ அவர் உருவாக்குறதுடைய நோக்கம் பரலோகத்தில் தான் துதிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு அந்த துதிகள் மத்தியில் வாசம் பண்ணி நிற்கிற மாதிரியே உலகம் என்பதையும் உருவாக்கி அங்கேயும் தன் சாயல் பிரகாரம் தன் ரூப பிரகாரம் மனுஷனை உருவாக்கி அந்த மனித சமுதாயத்தினாலும் தான் என்ன பண்ணணும்? துதிக்கப்படணும், ஸ்தோத்தரிக்கப்படணும், ஆராதிக்கப்படணும், மகிமைப்படுத்தப்பட்டு அங்கேயும் நம்ம பரலோகத்தில் மகிழ்ச்சி அடைஞ்சி இருக்கிற மாதிரி அங்கேயும் நாம் என்ன பண்ணோம்? மகிழ்ச்சி அடைஞ்சணும் என்ற கட்டத்தில் தான் என்ன பண்ணுறாரு? அது ஒரு பரம திட்டம். அது முழுசும் இதில் எழுதலை. அதனுடைய தோற்றத்தை எல்லாம் பார்க்கும்போது ஆவியானவர் ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறது என்னன்னா, அந்த வசனத்தின் படி அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இந்த வசனத்தை ஆரம்பித்து ஆதி காலங்கள் ஆதியனம் நிறைய இடத்துல வருது. அப்போ அந்த பரம திட்டத்தின் போது உருவாக்கும் போது உலகத்திலையும் பாவம் இல்லை. அவரால் உருவாக்கப்பட்ட ஆதாம் யாவால் மத்தியில் என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுங்க? ஆதாம் யாவால் யார் தேசத்திற்படுது? சாத்தான், அந்த பிசாசு. அவன் எங்க வந்து உருவானவன்? அந்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணியிருக்கிற தேவனுக்கு அந்த துதிக்கிற ஆராதனை கூட்டத்துக்கு பொறுப்பாக வைக்கப்பட்டிருக்கிறவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த ஆராதனை கூட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறத காட்டிலும் இதுவரைக்கும் இருந்தது போதும். அவர் என்ன நினைக்கிறாரு? இங்க ஆராதிக்கப்பட்டு துதிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சி இருக்கிற மாதிரி அவர் உலகத்தையும் உண்டாக்கி அவர் சாய்பிரகாரம் மனுஷனையும் உண்டாக்கி அங்கேயும் அந்த மனித சமுதாயத்தால் என்ன பண்ணணும்? ஆராதிக்கப்படணும், துதிக்கப்படணும், ஸ்தோத்தரிக்கப்படணும். இங்கே கனம் அடைகிற மாதிரி அங்கேயும் கனம் அடையணும்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணுகிறார். அந்த அறிஞ்சவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவருக்கு ஒப்பாகவும் அவருக்கு மேலாகவும் ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 நானே வாசிக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்,
வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்படி அந்த லூசிபர் என்ன பண்ணுறான்? அவனுடைய மனசில் நினைக்கிறான். அப்போ இந்த தேவதூதன் யாருங்க? லூசிபர். ஆதாமியாவால் எப்படி அவர் சாயல் பிரகாரம் உருவாக்கினாரோ அவங்க இல்லாதபடிக்கு, அப்போ அவர் சமூகத்தில் அந்த ஆராதனை கூட்டத்துக்குன்னு நியமிக்கப்பட்டவனும் அந்த தேவசாயல் பிரகாரம் நியமிக்கப்பட்டவனும் இருந்ததுனால அவங்ககிட்டையும் என்ன இல்லை, அது வரைக்கும் இந்த சிந்தை, தேவனுக்கு விரோதமான சிந்தை தனக்குள்ள உருவாக்குற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இல்லை, பாவம் இல்லை. அப்போ அங்கதான் ஆரம்பம் ஆகுது. பாவம்ன்றது அங்கதான் ஆரம்பம் ஆகுது. அப்போ தேவசாயல் இருக்கிற இவன் நினைக்கிறதே அவனை உருவாக்கின தேவன் அறிஞ்சுக்கிறார், புரிஞ்சுக்கிறார். அப்போ அவன் நினைக்கிறதையும் அவன் செய்யறதையும் இவனும் புரிஞ்சுக்கிறான். அப்போ இந்த திட்டம் உருவான பின்னாடி தான் அந்த பாவம்ன்றது என்னது உருவாகுது. அப்போ அதுக்கு முன்ன இந்த சிந்தை அந்த லூசிபரான் தனக்குள்ள நினைக்காம இருந்திருந்தா, அந்த செயலை செய்யலாம் இருந்திருந்தா, அப்போ அது உலகத்தை உண்டாக்கி அவர் சால் பிரகாரம் மனுஷனை உண்டாக்கி அந்த ஆதாமியை அவளை உருவாக்கி அவன் மூலமாக அப்படியே சந்ததியை உருவாக்கி அதே நிலைமையில் இருந்திருந்தா இந்த உலகம் எப்படி இருந்திருக்குங்க? எப்படி இருந்துக்கு சொல்லுங்க? பாவம்ன்றது ஏதாவது இருந்துக்குமா? பிரச்சனைன்றது ஏதாவது இருந்துக்குமா? அப்ப அந்த கட்டத்துல ஆதாமியாவில் அந்த ஏதேன் தோட்டத்துல சந்திச்சு பேசுறதுக்கு முன்ன அப்ப அவர் எப்படி இருந்தாரு? அது ஏதேன் தோட்டத்துல காலையிலையும் மாலையிலையும் அவங்களோட உலாவில் இருந்தாரு. புரியுதுங்களா? அப்ப அவங்களுக்குள்ளாவும் கலங்கம் இல்லை, இவருக்கும் ஆண்டவருக்கும் அவங்களுக்குள்ளாவும் பிரிவினையும் இல்லை. ஏன்னா இவரால் உருவாக்கப்பட்ட அவங்களும் அந்த தேவசாயிலே இருந்ததுனால அந்த உறவு இருந்துச்சு. புரியுதுங்களா? அவ்வளோ அருமையா இருந்த ஒரு உறவு அந்த தேவசாயிலா இருந்த ஆதாமியாவால் அப்படியே அந்த இவன் முக்கியமான லூசிபர் குறுக்கிடாது இருந்திருந்தா அது எப்படி இருந்துக்கும்? அது ஒரு குட்டி பரலோகம் போலதான் இருந்துக்கும். பரலோக தேவனால உருவாக்கப்பட்டது, பரலோக தேவ திட்டத்துக்குன்னு உருவாக்கப்பட்ட உலகமும் எப்படி இருந்துக்கும்? அந்த பரிசுத்த பூமியா பரலோகம் போலதான் உலகமும் இருந்துக்கும். அப்போ அப்படிப்பட்ட தான் இவன் இப்படி குறுக்கிட்டு ஆதாமியாவால வஞ்சித்து பிற்பாடுதான் என்ன பண்றான்? அந்த பாவத்தை விதை போடுறான். புரியுதுங்களா? அப்போ அதை பார்த்துதான் அவர் என்ன பண்ணாரு? அவர் சமூகத்திலிருந்து அவனை தள்ளி, அப்போ அது வரைக்கும் என்ன இல்லை, உலகன்றது மட்டும்தான் உருவாச்சு. ஆனா தண்டனைக்குரிய இடம்னு சொல்லினா இல்லை ஒன்று உருவாக்கல. அந்த தண்டனைக்குரிய இடம் எதுங்க? நரகம். அந்த நரகம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? பிசாசானவனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் தப்பு பண்ண போறாங்கன்னு எதையும் அவர் உருவாக்கல. ஆதாம் எவன் தவிர்ப்பவனே என்ன இல்லை, அவன் செந்த கொள்ற வரைக்கும் இப்படி அவன் கெடுக்க நினைக்க போறான்றது நினைக்க வரைக்கும் அவரும் என்ன பண்ணல, இது பண்ணல. அப்போ அதுக்கு பின்னாடி தான் இவன் தன்னால் உருவாக்கப்பட்டவனா இருந்தாலும் இப்படி நினைக்க போறான்றதுக்கு அவர் நினைச்சிட்டு புரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் பிளானை மாற்ற போறாரு. இப்போ இவன் என்ன பண்றான்? அந்த பிசாசு அவன் நினைக்கிற அந்த பல நினைவை கையாண்டு அதை நடைமுறை கொண்டு வந்து தான் அவருக்கு ஒப்பாகவும் அவருக்கு மேலாகவும் அந்த ஸ்தானத்தில் உட்காரணும்னு சொன்னால், அவர் துதிக்கப்படுற மாதிரி அவர் ஆராதிக்கப்படுற மாதிரி தான் ஆராதிக்கப்படணும்னு சொன்னால், அவரால் உண்டாக்கப்படுற அந்த ஆதாமியாவில் என்ன பண்ணணும்? வஞ்சித்து பாவத்துக்கு கொண்டு வந்து
அவருக்கு விரோதமாக திசை திருப்பி அந்த இடத்தை தான் பிடிச்சு என்ன பண்ணோம். அப்போ அவர் கட்டாயிடுவார். அவர் என்ன பண்ணுவார்? பிதாவானவர் பரலோகத்தில் துதிக்கிற துதிகள் மத்தியில் மட்டும் அவர் வாசம் பண்ணி மகிமை அடைஞ்சு இருக்கட்டும். அவர் உண்டாக்குற உலகத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஆதாமியாவை வஞ்சிக்கிறது மூலமா அவர் மூலமாக உருவாகிற சந்ததிகளால் நம்ம என்ன பண்ணலாம்? அவர் ஸ்தானத்தை பிடிச்சி நம்ம ஆராதிக்கப்படவும், தொழுது கொள்ளப்படுவோம், துதிக்கப்படும், மகிமை அடைவோம்னு சொல்லி அப்போ பிளான் பண்ணிட்டான். அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறான்னு சொன்னால், ஓ இப்படியா அவன் கிடைக்க நினைச்சிட்டான், கிடைக்க போகிறான். சரி, உன்னால் முடிஞ்சுட்டே நீ இவ்வளவா என்னால் உருவாக்கப்பட்டவனா இருந்தும் இந்த தீமையான கெட்ட சிந்தை கொண்டதுனால சரி உனக்கு விருப்பத்துக்கு கொஞ்ச நாள் நீ என்ன பண்ண, நீ பாரு, அனுபவின்னு சொல்லி கொஞ்சம் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அப்போதான் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு சொன்னால் அவருடைய மகிமைக்கு முன்னாடி அவன் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அப்பயே அதுக்கு பரிகாரம் கொடுத்துட்டு அதுக்கு அர்த்தமாகாதுன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவன் நினைக்கிறேன் கெடுக்கட்டும், ஆராதிக்கப்பட்டு மகிழ்வடைகிற சாந்தல் மகிமை அடையட்டும். ஆனால் அவனுக்கு தக்க பாடம் போகணும்னு என்ன பண்ணான், தானே தன்னுடைய மகிமையில் அவர் எப்படிப்பட்ட தேவன், ஒருவரே மூவராகவும் மூவரும் ஒருவராகவும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்ற திருத்த மகிமையில் இருக்கிற தேவன் தாமே என்ன பண்ணோம், குமாரனாக வெளிப்பட்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த சர்பத்தை பார்த்து சாபம் கொடுக்குறாள், ஸ்திரீ வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவர் குதிகால் நசுக்கும்னு சொல்லி சொல்கிறார்ல, அந்த ஸ்தானத்துக்கு அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக குமாரனா வெளிப்படணும், அவன் தலையை சிலுவையில் நசுக்கணும். அப்போது அவனால் கிடைக்கப்பட்ட அந்த மனித சமுதாயத்தை என்ன பண்ணணும், மீட்டு கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் என்ன பண்ணணும், அவனுக்கு முன்னாடி ஒரு சவாலா தான் ஆராய்ச்சி வைக்கணும். அவங்களே அவனுக்கு விரோதம் என்ன பண்ணணும், பேச வைக்கணும், செயல்பட வைக்கணும். அப்போ அதுதான் தேவ திட்டம். அப்போ அப்படி அவனால் கெடுக்கப்பட்டு பாவத்துக்குள்ளாகி போன அந்த ஆதாமியாவால் மூலமான மனித சமுதாயத்தில் இருந்து குமாரனாகி இயேசு கிறிஸ்து ஸ்திரீ வித்தா வெளிப்பட்டு அந்த சிலுவையில் அவன் தலையை நசுக்கி அந்த பாவத்துக்கு உட்பட்டு போன அந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு கரையும் கொடுத்து அவங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணாரு, ஒரு கூட்டத்தை ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ அந்த மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம், ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில சேர்த்து கொண்டு வந்தாலும் அப்போ சொல்ல வருது. அப்போ அது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி எப்போ நடைபெறுது, அவர் பரமேறி போன பின்னாடி அந்த பெந்தைக்கோஸ்து என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, அங்கே கூடியிருந்த அத்தனை பேர் மேலேயும் அக்னி நாவல் போல ஒரே அக்னியானவர் அத்தனை பேர் மேலே இறங்கி அப்போதான் சபைன்றது என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் அந்த வழிமுறை. ஆதி திட்டம் எப்படி, அதில் குறுக்கிட்ட முறை நிலைமை எப்படி, அவங்கிட்டிருந்து தான் எதிர்பார்த்த பிரகாரம். அப்போ அவனை இன்னொரு விதத்தில் வேதம் சொல்லுது, இதோ உலகத்தின் அதிபதினு சொல்லுதில்ல, பிசாசுகள் ஒரு வார்த்தைன்னு சொல்கிறேன், இதோ உலகத்தின் அதிபதினு சொல்றார். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னு சொல்றார். அப்போ உலகம் பொல்லாங்கனுக்குள் கெட்டு போச்சு, அடங்கி போச்சு. அப்போ உலகத்தின் அதிபதினா அவன் விருப்பத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டார். விட்டு கொடுத்துட்டு பிற்பாடும் தன்னுடைய மகிமையை அவனுக்கு முன்பாக வெளிப்படுத்தணும் சொன்னால் அங்கே தன்னுடைய என்ன பண்ணான், கிரியைகளை ஆரம்பித்து
அங்கிருந்தே ஒரு கூட்டத்தை என்ன பண்ணும், அவன் கையிலிருந்தே மீட்டு அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து என்ன அந்த பாவத்திலிருந்து என்ன விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து தன்னுடைய நாமத்தினால தனக்காக என்ன பண்ணோம், ஒரு ஐக்கியத்தை உருவாக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஐக்கியம் என்னங்க, சபை. அதுதான் சபை. இந்த பில்டிங் சபை இல்லை. அந்த வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ அந்த பாவத்தில் இருந்து அந்த அவன் நிமித்தமும் உண்டான தண்டனையில் இருந்து ரட்சிக்கப்படுகிறவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, மீட்கப்பட்டவர்களை என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு சபையா கூட்டி சேர்த்துக்கிறாரு. அதுதான் சபை. புதிய ஏற்பாட்டின் பிரகாரம். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் சபை குறித்து சொல்லுது. அது எங்க உருவாகுது, அந்த நிலைமை ஆதாம் ஏவாள் மூலம் உருவாகி போச்சு, எல்லாம் கெட்டு போச்சு, அவனால் கெடுக்கப்பட்டவனால. அதுக்கு பின்னாடி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியவான்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்துக்கு பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அதுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணது, காரியம் ஆரம்பிக்குது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தம் பொல்லாது என்று கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதுக்கு விஷமம்னு சொல்றாரு. அது நிமித்தமாக என்ன பண்ண போறேன், உலகத்திலையும் அதில் இருக்க எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த பாவம் உருவாக்கப்பட்ட போது நான் இப்படி நினைச்சு உருவாக்குனேன், கெடுக்க நினைச்ச நாளைக்கு இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, சரி அழிச்சிருவோம்னு சொல்லி இது பண்ணி அதுலேயும் நோவாவுக்கு ஒரு கண்கள் கிருபை கிடைச்சதுனால பேழை உருவாக்க சொல்லி, அப்போ அந்த ஜலத்தினால் அழிப்போன்னு அவனு எச்சரிப்போடு சொல்லி, அப்போ பேழை மூலமாக என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தை மீட்புக்குள்ளே கொண்டு வராரு. அப்போ அதுக்கு பின்னாடி ஜெனரேஷன் உருவாகுது. அப்போ அது எங்கே போகுதுன்னு சொன்னால் யோசேப்பு மூலமாக அதுக்கு முன்னாடி எல்லாம் கெட்டு போகுது. அப்போ அந்த எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போன பின்னாடி அந்த 12 கோத்திரத்தை மீட்கணும்னு சொல்லி அந்த யோசேப்பின் மூலமாக காப்பாற்றப்பட்டு, யோசேப்புக்கு பின்னாடி யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடக்குகிற முறை, ஒடுக்குகிற முறை, அவங்கள வளரவிடாத பண்ணுற காரியம், அடிப்படுத்தப்படக்கூடிய காரியம் நடக்குது. அப்போ அதுக்கு பின்னாடி தான் மோசையை கொண்டு பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, விடுவிச்சு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அங்கேருந்து தான் சபைன்றது என்ன பண்ணுது, ஆரம்பிக்கப்படுது. புரியுதுங்களா? அப்போ அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறது, மீட்கிறது. அப்போ மீட்கப்பட்டவர்களே, விடுவிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஐக்கியமாக சேர்த்தி அவருக்காக நடக்க வைக்கிறது, துதிக்க வைக்கிறது சபை, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம். அப்போ அப்படி இருக்கிறதுனால புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இப்படி, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் அப்படி. அப்போ அப்படி இருக்கிறதுனால இந்த கடைசி காலத்தில் பார்த்துருக்கும்போது, அப்போ பவுல் சொன்ன மாதிரி அந்த மனவாட்டி ஆகிய சபையை
கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லல. அதனால் அதுக்கு மத்தியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனாயிருக்கிறான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் அனைத்தையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்னிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். புரியுதுங்களா? இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குது, நடக்கலையா? புரியுதுங்களா? சபையில் பரிசுத்தம்தான், பரிசுத்தம்தான். ஆனால் இங்கே முழுசும் என்ன நடக்குதுங்கிற முழுசும். அப்போ அதில் என்ன விசுவாசம் என்ன பண்ணுறன்னா, சத்துரு பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டான். கெட்டி மதன்கிறான்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஆலயங்களுக்குள்ளே உம்முடைய கொடியை ஆலயங்களுக்குள் கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். இப்போ எதெல்லாம் சபையில் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்குதில்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த சித்திர வேலைன்னு சொன்னால் அழகுப்படுத்துறது. அந்த அழகுப்படுத்துகிற காரியமெல்லாம் அந்த எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதோ அதெல்லாம் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம் சொல்லுதில்ல. அப்போ அந்த அலங்காரத்தெல்லாம் அப்புறப்படுத்துறது தான் அவருடைய வேலை. சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், அந்த கல்வாரியின் அன்பு, சாட்சியின் ஜீவியம் என்ன எல்லாம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி. இப்போ பவுல் என்ன சொல்லுகிறாரு, அந்த கனியை குறித்து என்ன எழுதுகிறாரு, கற்புள்ள கன்னிகையாக. கல்யாணம் ஆன பின்னாடி கன்னிகைன்னு பேர் வருமா? கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தான் கன்னி பேர். கல்யாணம் ஆகிட்டாக்க அந்த கன்னின்ற பேர் வராது. அப்போ அதே மாதிரி தான் இப்போ சபையை பூமியில் என்ன பண்ணிக்கிறாரு, கற்புள்ள கன்னிகையா வச்சிருக்கிறாரு. இது யாரு புத்தி சொல்லி நல்லது கெட்டதுன்னு அம்மா பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, இப்படி போகணும், இப்படி பிடிக்கணும், இப்படி சொல்றாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்போ அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்க? இப்போ இந்த சபையன்ற கன்னிகையை மணவாளனா இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆயத்தப்படுத்துறது யார் வேலை சொல்லுங்க? யாரு இப்போ இந்த கன்னி பொண்ணுக்கு யாரு அம்மா? யாரு புத்தி சொல்றது? யாரு சொல்லுங்கல்ல, விலகலையா? கல்யாணம் ஆகுது, பொண்ணு ரோட்ல இருக்குது, பெற்று வளர்த்த அம்மா எப்படியான இந்த கல்யாண நாள் குறிச்சாச்சு, நல்ல மாப்பிள்ளை, என் பிள்ளை நான் என்ன பண்ணோம், பத்திரமா பாதுகாத்து அந்த மாப்பிள்ளை கையில் கொண்டு போய் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணோம், பத்திரமா நினைக்கிறாங்கல்ல. இன்னுமே பிரிச்சுக்கலையா? புரியுதுங்களா? அந்த தாய் யாருன்னா ஆவியானவர். புரியுதுங்களா? இது பாவம் என்னதுன்னு, பரிசுத்தம் என்னது,
இது நல்லது, இது கெட்டது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? அவர் போதகர், போதிக்கிறவர். அவர் தான் வாத்தியார்னு சொல்லுது வசனம். யோவான் சுவிசேஷம் எடுங்க, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அந்த வசனம் எடுத்து படிங்க. ஆவியானவர் குறித்து சொல்லுது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சாயல் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களுக்கு அறிவிப்பார். இப்படி அந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறவரை, புத்தி சொல்றவராக்குறாரு. அப்போ அந்த தாயாகிய ஆவியானுடைய பேச்சை கேட்டு போனாக்கா அந்த கன்னி பெண்ணாகிய சபை என்ன பண்ணிக்கலாம்? தன்னை காப்பாற்றிக்கலாம். அப்போ அப்படி போகலன்னு சொன்னா என்ன ஆகும்? கெட்டு போகும். ஆனால் கெடுக்க நினைக்கிறவனுடைய இது என்ன? கெடுக்க நினைக்கிறவனுடைய இது எப்படியான இந்த கல்யாணத்தையே கெடுத்தணும், இந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ கெடுக்க நினைக்கிறவன் என்ன பண்றான்? முன்ன படிச்சேன் இல்லையா சங்கீதத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாத்தையும் கெட்டு போட்டுக்கிறான்னு சொல்லி. இதுதான் கெடுக்க நினைக்கிறோடைய இது. அதனால்தான் இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இந்த கடைசி காலத்தில் இருக்கிறதுனா பூலோகத்தில் இருக்கிறோம், ஆனால் பரலோகத்துக்காக நம்ம ஆயத்தமாகி நிற்கிறோம். அந்த நித்திய விவாகம்னு சொல்லுது வேதம். அந்த மணவனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டிய சபையை பரிசுத்தாவியானவரை ஆயத்தப்படுத்திருக்கிறாரு. அதனால்தான் அப்போ கெடுக்க நினைச்சோம்னாலும் கெடுக்கப்பட்ட உலகத்துல, கெடுக்கப்பட்ட மனித சமுதாயத்துல மீட்க அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவால சிலுவில ரத்த சிந்தி கரையும் கொடுத்து மீட்கப்பட்டவர்கள் தான், விடுவிக்கப்பட்டவர்கள் தான் சபை. அந்த மீட்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம்தான் சபை. புரிஞ்சு போச்சா? அப்ப எதுக்காக அந்த சபையை உருவாக்கினாரு? தன்னால் உருவாக்கப்பட்டவனா இருந்தும் தனக்கு ஒப்பாகவும் தனக்கு மேலாகவும் தான் உயரணும், தன் ஸ்தானத்துல தான் ஆராதிக்கப்படுற மாதிரி, தான் துதிக்கப்படுற மாதிரி அவனும் துதிக்கப்படணும்னு சொல்லி எண்ணம் கொண்டானே. அவனுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு தனது புத்தி தன்னுடைய மகிமை பிரதாபத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, அவனுக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு சொன்னா, அவனுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்து, உன்னால் முடிஞ்ச செஞ்சு முடியுமானவருக்கு செஞ்சு பாருங்க அவகாசம் கொடுத்துட்டு என்ன பண்றாரு? தானே அவருடைய திருத்துவ சாயல்ல குமாரனாக போய் வெளிப்பட்டு அவனுக்கு கொடுத்த சாபத்தின் பிரகாரம் ஸ்திரீ வித்தா அவன் தலை சிலுவையில் நசுக்கி அவனால் அழிக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தில் இருந்து, இந்த பாவத்திலிருந்து மீட்டு ஒரு கூட்டத்தை வெளியே கொண்டு வந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. புரியுதுங்களா? அப்போ அந்த கூட்டத்தை என்ன பண்றாரு? நாம எங்கிருந்து வந்தோம்? நாங்களும் தாய் வயிற்றிலிருந்து தான் வந்தோம். நாங்களும் கெடுக்கப்பட்டவனால கெடுக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் ஆதாமியாவால் சந்ததியில் இருந்து தான் வந்தோம். கெடுக்கப்பட்டு போன உலகத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம யாரும் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி எங்கேயும் பறந்து போயிடல, இல்லை எங்கிருந்தோ அந்தரத்திலிருந்து பூமியில வந்து உச்சி வந்ததில்லை. அதனாலதான் இப்போ அப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் அந்த பாவத்திலிருந்தும் மீட்கப்பட்டவங்களுடைய ஐக்கியம் தான் சபை. அப்போ அந்த மீட்டவர் எப்படிப்பட்டவருங்க? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? எதுக்காக வந்தார்? பாவத்தில் இருக்கிற மனுஷனை மீட்பதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தார். அப்போ அவர் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார்? முதல்ல ஆண்டவர்
இது பிறர் வசனம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? எதை வச்சு மையப்படுத்தினார்? யோவான் சுவிசேஷம் 17:4. யோவான் சுவிசேஷம் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அனுப்பப்பட்டு வந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே நான் உம்மை மையப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த சிந்தையோடு தான் என்ன பண்ணாரு? அவர் பூமியில் இருந்தார். அப்போ அவரால் மீட்கப்பட்டவர்கள் எந்த சிந்தையோடு இருக்கணும்? எதுக்காக என்னை ஆண்டவர் மீட்டாரோ அதுக்கு நேரம் நான் என்ன பண்ணணும்? நான் இருக்கணும், நடக்கணும், செயல்படணும். புரியுதுங்களா? அப்போ அந்த இதனால இப்போ இந்த சபையில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இந்த பூமியில் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். என்ன அப்போ விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் எல்லாம் மனுஷர்களே, அதான் உண்மை. அதனால எல்லாரும் அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக உண்டான பாவத்தில் இருந்து நம்ம மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வந்து தேவனுக்காக தேவனுடைய சபையாக பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி மீட்டு எடுத்துட்டார். அவனுக்கு விரோதமா ஒரு சவாலை நீக்கி வைக்கணும். இப்போ நம்ம ஆராதிக்கிறோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொன்னா அது யாருக்கு அவமானம்? யாருக்கு விரோதமா செய்யறோம்? தேவனுக்கு மகிமையா நம்ம அவர் துதிக்கிறோம், ஆனா சாத்தானுக்கு சவாலை நம்ம துதிக்கிறோம். அதான் உண்மை. அப்ப தேவனுக்கு மகிமை, சாத்தானுக்கு அவமானம், தலைகுனிவு. அப்ப அது எப்படி இருந்து ஆராதிச்சா தலைகுனிவு, எப்படி இருந்து ஆராதிச்சாக்கா அவமானம்? நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் சொல்லி சொன்ன அவருக்கு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருக்கணும்ன்ற மாதிரிக்கு இருந்து, அப்போ நம்ம ஆவியோடு உண்மையோடும் யோவான் 4:4 வாசிக்கிற பிரகாரம் ஆவியோடு உண்மையோடு இருந்து நம்ம தொழுது கொள்ளணும்னா, ஆராய்ச்சோம்னா அது தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வேறு விதமாக வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு, புரியுதுங்களா? இப்போ நம்ம ஆராய்ச்சோம்னு சொன்னால் யாருக்கு அது? புரியுதுங்களா? இந்த செல்போனை பற்றி நான் அடிக்கடி சொல்ல ஞாபகம் இருக்கா? இந்த செல்போன் என்னங்க? ஒரு பேய் கையிலே இருக்குது. புரியுதுங்களா? அதை கையாள வேண்டிய பிரகாரம் கையாளனா அது பேய் தான். அப்போ அந்த பேயோட தான் இன்னைக்கு 99% பேருடைய மூச்சே இருக்குது. அது பேய் இல்லைன்னா அது மூச்சு மெய் தானே. அதனால அவ்வளோ மோசமான நிலைமையில் போயிருக்குது. அதனால அந்த பிசாசுக்கு முன்பாக இந்த செல்போனை கூட நம்ம என்ன பண்ணோம்? அப்படி நாமத்தின் மகிமைக்காக மட்டும்தான் நம்ம கையாளணுமே தவிர எந்த விதத்திலையும் அந்தரங்கமான ஒரு சவகாசத்துக்கு நம்ம எந்த விதத்தில் அந்தரங்கமான சவகாசத்துக்கு நம்ம கையாண்டாலும் அது அவனுக்கு உரியது. புரியுதுங்களா? இப்போ அவன் என்ன பண்ணுவான்? நீ அங்கிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளால் தான் பரவாயில்ல. இப்போ நம்ம அப்படி ஆராதிக்கிற ஆராதனை யாருக்கு பெரிய நோக்கம்? பிசாசுக்கு தான் பெரிய நோக்கம். அப்போ தேவனுக்கு ஒரு வருத்தத்தையே துக்கத்தையே கொண்டு வரும். அந்த இடத்துலயே நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம இது பண்ணணும். அப்போ இந்த ஒரே புருஷனுக்காக ஒரே கனியா ஒப்பு கொடுக்கிற மணவாட்டி சபையை குறித்து போதல்கிற மாதிரி அப்போ வைராக்கியம் கொண்டு சொல்றாரு. எதுக்கு சொல்றாரு? கட்டி காப்பாற்றி அந்த மாப்பிள்ளை கையில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த வைராக்கியம் என் பொண்ணை நான் என்ன பண்ணுவோம்?
நல்லபடியாக பத்திரமா காப்பாற்றி எந்த கெட்ட பேர் இல்லாத கொண்டு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இன்னும் சொல்லி ஆவியானவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற அக்னியானவர். அப்போ அந்த ஒரே கன்னியாகி அந்த மனவாட்டியை ஆயுதப்பட்டு இருக்கிற அவரு அப்பப்போ பரிசுத்தம் என்னது பாவம் என்னதுன்னு என்ன பண்றாரு? பகுத்து பகுத்து போதிச்சு இருக்கிறாரு, உணர்த்தி இருக்கிறாரு. அதனால அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும்? அடங்கி இருக்கணும். அப்போ அந்த ஒரே ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்தே நல்ல மேல் வீட்டாரில் இருந்த அத்தனை பேர் மேலும் ஒரே ஆவியானவர் இறங்கினார். அப்போ அந்த ஒரே ஆவியானவருக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருந்தாங்களாம்? அது படிக்கல. ஒரே இருதயம் உடையவர்களாய் ஒரே மனதை உடையவர்களாய் இருந்தாங்க நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள்னு ஒரு வரும். 44 படிங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுப்பினர். 46 கூட. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. அப்போ அவங்களுக்குள்ள என்னாச்சா? ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே ஆவி. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரே ஆவியானவர். இப்போ ஒரே ஆவியான அத்தனை பேர் ஆட்கொண்டு ஒரே ஆவியானுக்கு அவங்கள செது கொடுத்து போனதுனால எந்த பிரிவினை களங்கம் வேதகன்றது எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அந்த ஒரே மனவாட்டியாகிய சபைன்றது இன்னைக்கு பூமியில் எப்படி பார்க்கப்படுது? அந்த தாவீது எழுதிக்கிற மாதிரி பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாத்தையும் அவன் கெடுத்து போட்டான்னு சொல்லி இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரே சபை தான் தேவனுக்கான சபை. ஒரே தேவனுக்கான அந்த மனவாளனை இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாளியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சபை. ஆனால் இன்னைக்கு சபையினுடைய நிலைமையை குறித்து என்ன கேள்விப்படுறோம், எப்படி பார்க்குறோம்? புரியுதுங்களா? அப்போ நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது. அதனால ஸ்தாபனங்கள், சபைகள், சங்கம் நிர்வாகத்துக்காக பிரிஞ்சு செயல்படுறது தப்பு இல்லை. புரியுதுங்களா? நிர்வாகத்துக்காக சபைங்கன்னு ஸ்தாபனங்கன்னு சொல்லி சங்கங்கன்னு சொல்லி பிரிஞ்சு செயல்படுறது தப்பு இல்லை. ஆக அத்தனை விசுவாசிகளாக இருந்தாலும் அத்தனை ஊழியக்காரங்களாக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், ரெண்டு கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொலிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா? போதுங்க. இப்போ பவுல் என்ன எழுதுறாருன்னா, நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடிகளில் நடந்தோம் அல்லவா? அந்த கற்புள்ள கனியாக உங்களை ஒரே புருஷனுக்கு நியமிக்கணும்னு சொன்ன பவுல் இங்கே என்ன எழுதுறான்னு சொன்னால், இன்னைக்கு ஊழிய செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் சொல்கிறவங்களாக இருந்தாலும் ஒரே ஆவியை உடையவர்கள்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி ஒரே அடிசுவடியில் நடக்கிறோன்னு சொன்ன மாதிரி எந்த ஸ்தாபனத்தில், எந்த ஐக்கியத்தில்,
எந்த சபையில் எந்த சங்கத்தில் எப்படி ஊழியம் செஞ்சிருந்தாலும் இந்த வசனத்துக்கு ஏற்ப என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அந்த ஒரே கணிகையாகிய கற்புள்ள அந்த மணவாட்டிக்கு ஏற்ற தகுதி இல்லை. அதான உண்மை வசனத்தின்படி. அப்படி அது மட்டும் இல்லை, அப்படி இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைங்க இன்னும் என்ன பண்ணணும்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் ஆதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அடுத்து படிங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. போதும் போதும் போதும். இப்போ அதே போல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொரு தங்களிலும் என்ன பண்ணோம், மேன்மையானவர்களாக எண்ணணும். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளைக விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் என்ன பண்ணுமா, தங்களை காட்டிலும் மற்றவங்களை மேன்மையாக எண்ணணும். தனக்கானது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கானதுன்னா ஐக்கியத்துக்கானது. புரியுதுங்களா? இப்போ நான் இப்படி பேசணும், இந்த சபை என்ன ஆகும், நான் இப்படி செஞ்சேன் இந்த சபை என்ன ஆகும், நான் என்ன பண்ணிக்கணும், நல்லதாக இருந்தால் அதை இது பண்ணணும். என்னால் ஒரு கலங்கு உருவாகுதுன்னா என்ன பண்ணிக்கணும், நான் அதை செய்யக்கூடாது. அது மாதிரி தான் பூமியில் எந்த ஐக்கியத்தில் எந்த சபையில் எந்த ஸ்தாபனத்தில் எந்த விதமான விசுவாசிகளாகவோ ஊழியக்காரர்களோ செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரே தேவனுக்காக, புரியுதுங்களா, செயல்படுறவங்க ஒரே தேவனுடைய மனவாட்டியாகிய சபையில் இருக்கிறோன்ற எண்ணத்தோடு இருந்தால் மட்டுமே பிசாசுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம், வெற்றி காண முடியும். இல்லைன்னு சொன்னால் வெற்றி காண முடியாது. ஏன்னா ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரே மணவாட்டி சபையாகிய கன்னியாஸ்திரியா கன்னி பெண்ணா மணவாளியா நியமிக்கப்பட்டிருக்கிறோன்ற எண்ணம் அத்தனை ஆண்டவர் பிள்ளைகளுக்குள்ளாவும் இருந்தால் ஒழிய கெடுக்க நினைச்சவனால் கெடுக்கப்பட்ட உலகத்தில் கெடுக்கப்பட்டவனுக்கு முன்னாடி நம்ம மணவாளனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம உண்மையான மணவாட்டியை போய் என்ன பண்ண முடியாது. அந்த நித்திய விவாகத்தில் கல்யாணத்தில் உட்காந்து நம்ம கல்யாணம் பொண்ணா கல்யாணம் பண்ணி வாழ முடியாது, அந்த ஸ்தானத்தை அடைய முடியாது தான் ரகசியம். அதனால் பிரியமானவர்களே, இப்போ நம்ம தேவஜனன்றவங்க யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த சிந்தைக்குள்ளே நம்ம வரணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த சிந்தை எப்படியோ அதே மாதிரி பவுலுக்குள்ளே இருந்த சிந்தை எப்படியோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். அதுதான். அப்ப என்ன சொல்றாரு, இந்த சிறியர் ஒருத்தரையும் அற்பமா
எண்ணக்கூடாது. எந்த சபையில் இருந்தாலும், எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும், எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எந்த விசுவாசிகளாக இருந்தாலும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. தங்களிலும் பவுல் சொல்லிக்கிற மாதிரி மற்றவங்களை மேன்மையாக எண்ண கடவீர்கள். ஏன்னு சொன்னால் அவங்கவுங்களுக்கான தேவதூதர்கள் நித்தமும் பிதாவுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும், எந்த விசுவாசிகளாக இருந்தாலும், அத்தனை பேர்களுக்குள்ளாகவும், அத்தனை பேர்களோடையும், அத்தனை பேர்கள் மேலேயும் இருக்கிற யாருங்க? ஒரே அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாளில் மேல் வீட்டாரில் இறங்கினார் ஆவியானவர். அந்த ஒரே ஆவியானவர் தான் அத்தனை பேர் மேலேயும் இருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ நான் நம்ம ராஜாவை அற்பமாக நினைக்கிறேன்னு சொன்னால், பாலை பார்க்கலன்னா பாத்திரத்தை பார்க்கலன்னா பாலை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பாத்திரத்தை பார்க்கலன்னா பாலைன்னா பார்க்கணும்ல. அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சா பால் வீணாக போகல. அப்போ ராஜாவை நான் சீப்பாக நினைக்கிறேன், மட்டமாக நினைக்கிறேன்னு சொன்னால், ராஜா மேலே இருக்கிற ஆவியானவரை நான் மட்டமாக நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சுங்களா சத்தியம்? ராஜா ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் நான் நினச்சினேன்னா, என் மேலே இருக்கிற அதே ஒரு ஆவியானவர் தான், ராஜா மேலே இருக்கிறதும் அதே ஆவியானவர் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த என் மேலே இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவார்? துக்கப்படுவார். புரியுதுங்களா? இந்த ஆவியானவர் எங்கிருந்து என்னையும் ராஜாவை மீட்டு எடுத்துக்கொண்டு வந்துக்கிறாரு. அந்த கெடுக்க நினைச்சவன் கையில் இருந்து, கெடுக்க நினைச்சவனுக்காக நியமிக்கப்பட்ட தண்டனையில் இருந்து என்ன பண்ணிக்கிறாரு? மீட்டு கொண்டு வந்து இங்க வச்சுக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நிலைமை என்ன? பூமியில் இருக்கிற சபையின் நிலைமை என்ன? பூமியில் விசுவாசின்னு சொல்றவங்களுடைய மத்தியில் இருக்கிற நிலைமை என்ன? ஊழியர் செய்கிறோன்ற சொல்லியவங்களுடைய நிலைமை என்ன? உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டுக்காக அடுத்த வீட்டு மேலே என்ன பண்ணக்கூடாதான், அவங்க வீட்டுக்காக இன்னொரு வீட்டு மேலே என்ன பண்ணக்கூடாது, உட்கார கூடாது. இன்னைக்கு சபையின் நிலைமையை குறித்து என்ன பார்க்குறோம், கேட்குறோம். இந்த சபை ஆளுங்க அந்த சபையால் ஒரு விதமாக பார்க்குறாங்க, இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் அந்த சபையில் ஸ்தாபன மித்தங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது இல்லையா? இந்த ஒரே ஆவியானவர் குறித்து ஒரு காரியம் பிசாசு என்ன பண்ணிட்டுக்கிறான் தெரியாதபடிக்கு. இந்த ஒரே ஆவியானவர் இறங்கினாரு, ஒரே ஆவியானவர் எல்லாரையும் ஆட்கொண்டு நெருப்பின்கிறாரு. புரியுதுங்களா? ஒரே ஆவியானவர் எல்லாரையும் அந்த ஒரே மணவாளனுக்காக ஒரே கற்பல கன்னியாக அந்த மணவாட்டிய சபையை ஆயத்தப்படுத்தின்கிறாரு. ஆனால் இதெல்லாம் நினைக்காத அளவுக்கு புரியாத அளவுக்கு பண்ணி என்ன பண்ணிக்கிறான், மனுஷிகமாக நினைக்க வச்சு, மனுஷிகமாக பேச வச்சு, அவங்க சபை வேற, அவங்க ஐக்கியம் வேற, இது வேற, அது வேற. இன்னொன்று அதுலேயும் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர்களை பற்றிய சம்பவம் பெரிய ப்ராப்ளம். ரெண்டை வெட்டி ஒரே சபையை ரெண்டை வெட்டி கூறு போட்டுக்கிறான். என்ன, ஆவியை பெற்றோன்றவங்க ஆவியை இல்லாதன்ற மாதிரி, அதுவங்க ஆவி இல்லாத கூட்டம்னு அவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நினைக்கிறாங்க. இந்த ஆவியை குறித்து தப்பாக நினைக்கிறவங்க அவங்களாம் அப்படி இப்படின்னு இவங்க ஒரு அவங்களும் தப்பாக நினைக்கிறாங்க. இது அவங்க பெரிய வேடிக்கை. அதான் பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாத்தையும் கெடுத்து போட்டுக்கிறான்றது எதுங்க, இதுதான். இப்போ இவங்கள அவங்களுக்கு விரோதமாகவும் அவங்கள இவங்களுக்கு விரோதமாக மாற்றி விட்டு என்ன பண்ணிக்கிறான், வேடிக்கை பார்த்து நிற்கிறான். அதனால பிரியமான தேவஜனமே, இதை கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இந்த ரகசியத்தை அறிஞ்சு நம்ம எல்லாருக்குள்ளாவும் இருக்கிற ஒரே ஆவியானவர் தான், நம்ம கையில் கொடுத்துக்கிற ஒரே வேதம் தான், நம்ம செய்கிற அத்தனை ஊழியமும் விசுவாச ஜீவியம் நம்ம ஒரே தேவனுக்காக தான். நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து தான் ஒரு சபை, அத்தனை பேர் தான்
அந்த கற்புள்ள கன்னியாக மணவாளி. இந்த சிந்தைக்குள்ள நம்ம வரலன்னு சொன்னால் அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துக்கு அந்த மணவாட்டிய சபையை ஆயத்தப்படுத்துறா பெண்ணு பாரு, சந்தோஷமா புத்தி சொல்லின்னு பாரு. மகள் புத்தி சொல்றாள், அம்மா சொல்லி சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, நீ எப்படியான போ, நான் பெத்தேன் வளர்த்தேன் ஆளாக்குனேன் படிக்க வச்சேன், அதுக்கு மேலே என்ன பண்ணேன், தோளுக்கு மேலே வந்துட்டா தோலன்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்க முடியாது திட்ட முடியாது, எங்கே எதாவது கெட்டு போக விட்டுருவாங்கல்ல, புரியுதுங்களா? அது மாதிரி தான் பிரியமானவர்களே ஆவியானவர் அமைதி விட்டுருவார், சொல்கிற வரைக்கும் சொல்லுவார், உணர்த்துற வரைக்கும் உணர்த்துவார், அதுக்கு மேலே விட்டுருவார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் இந்த எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த சபையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் தன்னுடைய ஒரே தேவனுக்காக தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறோம், செயல்படுறோம், ஒரே ராஜ்யத்துக்கு தான் நாம் போக போகிறோம். அப்போ ஏன்னு சொன்னால் 2016 இதே கிறிஸ்மஸ் கட்டத்தில் நான் ஒரு ராத்திரி ஜெபம் பண்ணேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவஜனன்றவங்க ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும், அவரால் தங்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டும் ஆயத்தமாகணும். இன்னொரு பக்கம் ஆயத்தம் அடைய விடாதபடிக்கு கெடுக்க நினைக்கிறவர் என்ன பண்ணுறான், இது கெடுக்கணும்னு சொல்லி அந்த ஆயுதத்தில் சரியாக ஓடக்கூடாது படிக்க செயல்படக்கூடாது படிக்க கெடுக்க நினைக்கிறேன். ஒரு பக்கம் வேலை நடந்துனுக்குது, இது அவனையும் ஜெயிக்கணும், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தாங்களும் தங்கள் சார்பில் செய்கிற வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஆயத்தமாகனா என்ன செய்யணும்னு சொல்லி முழங்கால் நிற்கும்போது 2016 19 நைட்டு இந்த டிவியில் நியூஸ் ஓடலையா, ஒரு பக்கம் கடந்து போகலையா, அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணா தேவஜனன்றவங்க ஒன்றுபட்டால் ஒழிய அந்த பிசாசு ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நியூஸ் போகுது. அப்போ ஒன்று கூடணுமா ஒன்று படணுமான்னு நான் கேட்கும்போது ஒன்று கூட முடியாது, தன்னுடைய ஆவியினாலும் தங்கள் மனதாலும் என்ன பண்ணலாம், ஒன்றாகலாம் அன்னு சொல்லி சொல்லும்போது தான் அந்த நியூஸ் அப்படியே இருட்டு நேரம் ஜபத்தில் இருக்கும்போது அப்படி நிற்க வைக்க சொல்கிறேன். இது ஒரு வெளிப்பாடு, அப்படி நிற்கிது. தேவ ஜனமே நம்ம ஒன்றுபடுவோம்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தலைப்பை எழுதிட்டேன். அப்போ அது எழுதி முடிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் 24 பேஜ், அதில் கடைசியில் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவங்களா எபேசியர் 6 சொல்கிற மாதிரி தேவனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரவேறி போன பிற்பாடு பிதாவான அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியார் வரும்போது அவர் எல்லாரும் நிறைக்கும் போது அந்த சபையை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அத்தனை பேருக்குள்ள ஒரே ஆவி ஒரே மனம் ஒற்றுமை இருந்துச்சோ அதே போலதான் அந்த எதிரியானவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்து சவாலாக வாழ்ந்து அந்த மனவாட்டியாகிய மணவாளனுக்கு போய் மனவாட்டியா அமையணும்னு சொன்னால் அந்த நித்திய விவாதத்தில் என்னன்னு சொன்னால் அந்த சபையாகிய சரீரம் அந்த கன்னி பெண் என்ன பண்ணோம் ஆயத்தமாகணும்னு சொன்னால் அப்பயும் அதே ஆவியான பிரகாரம் அது ஒரே மனசு ஒரே ஆவிய உடையவங்களா இருந்தால் தவிர எந்த சபையிலையும் இருக்கலாம், எந்த ஸ்தாபனத்தில் இருக்கலாம், எந்த சங்கத்தில் இருக்கலாம், எவ்வளோ ஊழியம் செய்யலாம், எவ்வளோ விசுவாசியாக வாழலாம், எவ்வளோ தேவனுக்கு கொடுக்கலாம், அது முக்கியமல்ல. ஆவியார் வந்து சபை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை இருந்தால் தவிர சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த நிலைமை இல்லைன்னா யாராக இருந்தாலும் கேள்விக்குறி, அவனை ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அதனால இதுதான் இப்போ புரிஞ்சு போச்சா, சபைன்றது என்ன, எதுக்காக சபையை ஏற்படுத்தினாரு. அது மட்டுமல்ல, இந்த சபை என்ன பண்ணணும்னு சொன்னால்
லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். போதும். அப்போ அந்த ஒரே சபைக்குள்ள இருக்கிறது யாருங்க? ஒரே தேவன். புரியுதுங்களா? அப்போ பரலோகத்துக்காக பூலோகத்தில் அந்த எதிரியானவனுக்கு முன்னாடி, புரியுதுங்களா, அது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் பகைவரின் கண்களின் முன் பகை, அந்த வசனம் படிங்க. 23ஆம் அதிகாரம் முடிச்சிடும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தினீர். அப்போ அந்த சத்துருவாகி பிசாசுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயுதப்படுத்துற மாதிரி ஒரு ஐக்கியத்தை ஆரம்பித்து ஆயுதப்படுத்திருக்கிறார் ஆவியானவர். அப்படின்னா அப்போ எதிர்க்கு இடம் கொடுக்காத படிக்க வாழணும்னு சொன்னால் இந்த சிந்தையோடு வரணும். அது மட்டுமல்ல, ஏசாயா 43 நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி. அந்த சாட்சியை சொல்கிறதுக்கும் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை, இதுதான் தேவனுடைய ராஜ்யம், பரலோகம்னா இப்படி தான், பரலோகம்னு ஒரு மாடல் இதுங்க. பூலோகத்தில் இருக்கிற சபை, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் அது அவரை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம பூமியில் இருக்கிறோம். இதுதான் அந்த நித்திய விவாகத்துக்குன்னு ஒரே கற்குள்ள கனியாகிய சபைன்றது ஒன்று தான். பல சபை இல்லை. இதில் என்ன பண்ண, எங்கள் சபை போகும் உங்கள் சபை போகும்னு போட்டா போட்டி வேறு, அது அங்கே போனால் தான் தெரியும். ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நடத்துகிற யாருன்னா ஒரே ஆவியானவர். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படிச்சு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.